ஹாய், திஸ் இஸ் அஞ்சு மீடியா. நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா போரூர் நியர் இருக்கோம். ஹாய், உங்க நேம் என்ன? என்னோட நேம் வந்து லிபா. உங்க நேம்? சாயஷினி. பவித்ரா. ஓகே ஓகே. இப்போ வந்து நான் என்ன மாதிரி கேள்வி கேட்க போறேன்னா யங்ஸ்டர்ஸ் ரிலேட்டடா தான் கேட்க போறேன். யங்ஸ்டர்ஸ் ஏன் அதிகமா போன் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஏன்னா வந்து சின்ன வயசுல தான் பாத்தீங்கன்னா நானே நல்லா விளையாடுவேன், நம்ம எல்லாரும் நல்லா விளையாடுவோம் வெளியே போய். பட் ஆனா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, வந்து படி, விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து அதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் அவங்க போக விடாம என்னோடத்துல வந்து நம்மள வந்து திணிச்சதுனாலதான் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா அடுத்தது வீட்டுல என்ன இருக்கு, டிவி. இப்போ டிவி போயிடுச்சு, டிவி அவ்வளவு பெருசா இருக்கு, எல்லாருமே அதே இடத்துல இருந்து பார்க்க மாட்டேங்கிறோம். சோ அடுத்தது மொபைல் வந்து இது நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்றதுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. பட் ஆனா வந்து இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நிறைய இந்த ஸ்னேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால சோ எங்களோட எல்லா ஒரு இதுமே வந்து போனை நம்பியே வந்து நாங்க இருக்கோம். சோ யாருமே பார்க்க வேணாம். இப்போ வந்து ட்ரெயின்ல ஒருத்தங்க என்ன வந்து ஃபேஸ் பண்றாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க, அடுத்து நான் டக்குன்னு வந்து மொபைல் எடுத்துருவேன். எனக்கு ஒரு ஆக்வர்டான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுனாலே மொபைல் எடுத்துருவேன்ற அளவுக்கு மொபைல் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆயிடுச்சு. சோ அதனாலதான் அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் தரணும் மொபைல் யூஸ் பண்றத பத்தினா என்ன மாதிரி அட்வைஸ் தருவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து லைட் எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்காது. சோ அதுக்காக வந்து நிறைய இன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க. சோ அதே மாதிரிதான் இந்த போனும் ஒரு இன்வென்ஷன். சோ இப்போ லைட் இல்லாத வீட பார்க்க முடியாது, போன் இல்லாத ஒரு குழந்தைங்களை கூட பார்க்க முடியாது. ஈவன் தோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹோம்ஒர்க் முதற்கொண்டு வந்து போன்ல தான் வருது. சோ வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற சந்ததி வந்து நிறைய வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. பாரதியாரா இருக்கட்டும், திருவள்ளுவரா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முக்கியமா சொல்ல போனா எனக்கு பாரதியார் வந்து ரொம்ப பிடிக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதியார் சொன்னா. ஆனா வந்து இப்போ என்னோட சித்தி பசங்களுக்கு தமிழ் வர மாட்டேங்குது. சோ வந்து நீங்க வந்து போன் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல. சோ இங்கிலீஷும் அது ஒரு லாங்குவேஜ் தான். நீங்க போன்ல வந்து அப்ப டியூலிங்கோ மாதிரி சோ வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கிட்டயே வந்து இப்போ போன் வந்துருச்சு. சோ இது வந்து நம்ம சொசைட்டியே வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணாதான் இந்த போன் யூசேஜ் வந்து கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்? வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கனால மேபி மொபைல் பார்த்து அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், புது ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், பேசலாம். அதனால தான் வந்து நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்றாங்க. ஆனா நீங்க புது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா மேபி நேர்ல இல்ல, போன்ல தானே இருக்கு. நேர்ல நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால அவங்க போன்ல கான்டாக்ட் வச்சு பேசுறாங்க. கேமா இருக்கட்டும், கால் பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது போன்ல தான் இது பண்றாங்க. நிறைய பேர் போன் அடிக்டா இருக்காங்க. நான் என்ன ரீசன் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ மொபைல் யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுது அப்படின்னா டக்குன்னு மொபைல் எடுத்து பாக்குது. மொபைல்ல வந்து நமக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. வாட்ஸ்அப் சேட் பண்ண மாட்டோம், இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ண மாட்டோம், அட்லீஸ்ட் ஒரு கால்குலேட்டராச்சும் எடுத்து போட்டுட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு நம்ம மொபைல் யூஸ் பண்றது. ஸோ இது ஆக்சுவலி வந்து ரொம்ப பேடான ஹேபிட் தான். நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் மொபைல்ல வந்து யூஸ் பண்ணி அதுல வந்து ஸ்னேக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஐடி, இதெல்லாம் நிஜமா ஒரு தேவையில்லாத விஷயம். அதுக்குன்னு ரொம்ப யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லல. யூஸ் பண்ணுங்க, அது கரெக்டான வேலை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். என் நேம் சத்யா. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சில கேள்வி கேட்கிறேன் யங்ஸ்டர்ஸ் பத்தி. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து போன் யூஸ் பண்றதுனால, சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால இது நல்ல விதமா இருக்கா இல்ல கெட்ட விதமா இருக்கா? எந்த மாதிரி இருக்கு? என்டர்டைன்மெண்டா இல்ல சேட் அதிகமா யூஸ் பண்றாங்களா? அந்த மாதிரி என்ன இருக்கு உங்க கருத்து அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ஸ்கூல் பசங்களுக்கு ஓகேங்க, ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் நடக்குது, ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 11th இருந்து 12th அந்த பசங்களுக்கு தேவையில்லை. போன்னால நிறைய எக்ஸாம்னால இருக்கிறதுனால அந்த தேவை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் போன்னால இந்த இன்ஸ்டா வருது, அது இது நிறைய போன் தான். எப்ப பார்த்தாலும் போன் கையுமா தான் இருக்காங்க. அதனால போன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த குழந்தைங்களுக்கு இருக்காங்களா, அவங்களா போன் கொடுத்து பிராக்டிஸ் பண்றாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்ப என்னென்னமோ வந்திருக்கு. நீங்க ஸ்கூல்லயே நல்ல விதமா சொல்லி தரலாம். போனை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுதான். அதனால நிறைய குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கு. கண்ணு பாதிக்குது, அவங்களோட மூளை எல்லாமே பாதிக்குது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் போன் அவாய்ட் பண்றது நல்லது, கம்மியா யூஸ் பண்றது நல்லது. இப்ப ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குல்ல, அது இப்பதான் இந்த கொரோனாக்கு அப்பதான் வந்திருக்கு. அதனாலதான் நிறைய யூஸ் ஆகுது. அதனால அது ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்கறது நல்லது. வீட்டுக்கு வராம ஸ்கூல்லயே ஆஃப்லைன் கிளாஸஸ் ஓகே, थैंक यू so much. ஓகே, ஹாய், உங்க நேம்? சந்திரன். என் பேர் ஐஷு. ஓகே, இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால பெனிஃபிட்டா இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான், உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கா? எந்த விதத்துல இருக்கு? அதுல ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லுவீங்க? சோஷியல் மீடியான்னு பார்த்தா நம்ம ஸ்டடி பண்றதுக்கும் சரி, புதுசா ஒரு விஷயம் லேர்ன் பண்ணதுக்கும் சரி சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ் ஆகும் இருக்கு. பட் அதே விஷயம்
சின்ன பசங்க ரொம்ப கெட்டு போறதுக்கு அது அதிகமாக யூஸ் ஆகுது. சைல்டு அபியூஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து அதுவும் சோஷியல் மீடியால தான் நடக்குது. ஆன்லைன்ல தான் மோஸ்ட்லி எல்லாமே நடக்குது. ஏதோ ஒரு விஷயம் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆவறது அந்த மாதிரி பப்ல பீப்பிள்ஸ் ரீச் ஆகுது. பார்த்தா குட் திங்ஸும் சீக்கிரமா ரீச் ஆயிடுது, பேட் திங்ஸும். ஆனா பேட் திங்ஸ் தான் அதிகமா ரீச் ஆகுது. அந்த மாதிரி சொல்றீங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஸ்ட்ரெஸ்னு பார்த்தா மோஸ்ட்லி சாங்ஸ், ஒருத்தர் மைண்ட் செட் எப்படி மூவி பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஒருத்தர்கிட்ட பேசினா ரிலீஃப் ஆகும். அதனால மோஸ்ட்லி மொபைல் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடுது. மோஸ்ட்லி பசங்க கிட்ட பேசும்போது பேச முடியல, இப்ப நேர்ல பேச முடியல. ஆனா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஏன்னா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட்லாம் மொபைல் இல்ல, அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து யாருன்னா ஒருத்தர் போய் அப்ரோச் பண்றதுல பேசுறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஏன்னா ஃபுல்லா அவங்க மொபைல் அவங்க ஒரு தனி உலகம்ன்ற மாதிரி அந்த ஒரு இதுல இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? ஃபர்ஸ்ட்லாம் நீங்க சொன்னதுன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அவ்வளவு பீப்புள்ஸ் வந்து அட்டாச் ஆக மாட்டாங்க. அவ்வளவு பெரிய சர்க்கிள் இருக்காது, சின்ன சர்க்கிள் தான் இருக்கும். எப்படி நம்ம எப்ப டெய்லி பாக்குற பேசி ரொட்டீனா பக்கத்து சரௌண்டிங்ல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இப்ப அப்படி இல்ல, எங்க இருந்தாலும் வந்து ரிஜிஸ்டர் ஆகுதுல. நம்ம இங்க இருக்கோம், ஒருத்தர் வந்து வெளியூர்ல போய் வேலைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான், அவங்க கிட்ட நம்ம பேச முடியுது. சோ அதானே நமக்கு கிட்ட இருக்கும்போது நமக்கு அந்த காலத்துல வந்து நான் போன் இல்லைன்னா எல்லாம் பக்கத்துல இருக்க பேசியிருந்தாங்க. இப்போ வந்து போன் இருந்ததுனால பக்கத்துல இருக்கையும் பேசுறாங்க, போற இடத்துல எல்லாத்தையும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் போன் இருந்தாதான் சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு அது அவங்க பேரண்ட்ஸ் வச்சுக்கிறது தானே. பேரண்ட்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் போனை கொடுத்து சாப்பாடு ஊட்டணும் எல்லாத்தையும். லைக் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் தரணும்னா என்ன மாதிரி கொடுப்பீங்க? இந்த மாதிரி மோஸ்ட்லி போனை காட்டி குழந்தைங்க சாப்பாடு ஊட்டுறதோ கதை சொல்றதோ எதுவும் பண்ணாதீங்க. நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். பசங்க கிட்டயோ உங்க குழந்தைங்க கிட்டயோ நீங்க பேசுனீங்கன்னா அவங்க போன் அவங்க யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டைம் இல்ல, அதனால நீங்க போனை கொடுத்துறீங்க. உங்க வேலை ஈஸி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க போனை கொடுத்துறீங்க. அதனாலதான் அந்த போன் அவங்களுக்கு அடிக்ட் ஆயிடுது. சின்ன வயசுல இருந்தே போன்னாலதான் அவங்களுக்கு எல்லாமே ஆயிடுது. நீங்க அவங்க கிட்ட பேசும்போது நீங்க ஒரு டைம் அவங்களுக்கு கொடுத்து அந்த டைம்ல நீங்க பேசுனீங்கன்னா அவங்க போன் கிட்ட போறாங்க. அதனால அவங்களுக்கு டைம் கொடுக்கல, சொன்னாலும் அவங்க போன் கிட்ட போறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, थैंक यू so much. அஞ்சு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அஞ்சு மீடியா. அஞ்சு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.